Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அது மட்டும் இல்லைங்க, வராகி அன்னைக்குரிய தேய்பிறை பஞ்சமி திதியோடு வந்திருக்குங்க. வராகி அம்மன் அப்படின்றவங்க ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த தெய்வமாக சொல்லப்படுறாங்க. மேலும் இவங்க வந்து ஒரு துடிப்பான தெய்வம் அப்படின்றதுனால இவங்களை வந்து முறையாகவும் முழு மனசோட வழிபாடு செய்கிறவங்களுக்கு எந்தவித எதிரி தொல்லையும் இருக்காது, கடன் பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாக வந்து வராகி அன்னை பூமிக்குரிய ஒரு தெய்வம். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், அதே போல் கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா வராகி அன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மாலை நேரத்தில் என்னுடைய வழிபாடுங்க. வராகி அம்மனுக்கு இன்னைக்கு சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு அழகாக அவங்கள அலங்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு தாமரைப்பூ ஒன்று கிடைச்சது. நல்ல பெரிய தாமரைப்பூங்க. அதை வந்து அவங்களுக்கு வச்சுட்டேன். நம்ம பூ வைக்கும்போது எப்பவுமே வந்து அவங்க ஃபேஸ், அதாவது வந்து அந்த கண்கள் வந்து மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு இதழை கூட பிச்சுட்டேங்க. நான் பிச்சுட்டு அதுக்கப்புறம் தாமரைப்பூ வச்சேன். அந்த ஒரு இதழை அவங்களுக்கு முன்னாடியே வச்சுட்டேன். அதே போல் முருகப்பெருமானோட சிலையும் வேலும் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மல்லிப்பூ இருக்கிறத மறந்துட்டேங்க. சரி, மல்லிப்பூ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தாமரையை வச்சிடுறேன். அதே போல் முருகருக்கும் வேலுக்கும் மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணுறேங்க. நமக்கு வந்து கிடைக்கும் போது பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு பூன்னா அது வந்து மல்லிப்பூங்க. அது வந்து மனுஷங்களை மட்டும் வசியம் பண்ணாது, தெய்வங்களையே வசியம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்கும் போது மல்லிப்பூ நம்ம பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க. முருகருக்கு முன்னாடி வேல் வைக்கலாம்னு நினச்சா அது வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால முருகருக்கு பக்கத்திலே வேல் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு, முருகருக்கு எப்பவுமே சிவப்பு கலர் பூக்கள் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் ஒரு ரோஜா வச்சுட்டு அலங்காரம் பண்ணி. இந்த போட்டோ வந்து தங்கச்சி தஞ்சாவூருக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்த வராகியம்மனோட குட்டி போட்டோ. அந்த போட்டோ எடுத்து வச்சு 5 அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கும் ஒரு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. பஞ்சமி திதி அப்படின்றது வராகி அம்மனுக்குரிய திதி. அதுலேயும் குறிப்பாக தேய்பிறை பஞ்சமி அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு பஞ்சமியாக இருக்குங்க. அப்படிப்பட்ட பஞ்சமி நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறேன். அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாங்க. எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்குரிய நாளிலேயோ அப்படி இல்லைன்னா அந்த திதியிலையோ இல்லை நட்சத்திரத்திலோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்பவும் சிறப்பு. எல்லா நாளுமே வராகி அன்னை வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நாட்கள் தான். இருந்தாலுமே வராகி அன்னைக்குரிய பஞ்சமி திதியில் அவங்கள வழிபாடு செய்யும்போது நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற பஞ்சமி திதி. பொதுவாக திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்த நாள்லேருந்து 48 நாட்கள் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறாங்க. அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில, அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு தெரில. அதாவது வந்து இந்த 48 நாளும் மண்டல பூஜை நடக்கும். நாம் வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு மண்டல பூஜையில் கலந்துக்க முடியாது. எளிமையாக வீட்டில் இருந்து திருச்செந்தூர் முருகனை நினச்சி செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா இந்த ஒரு கோலம், ஷட்கோண கோலம், இந்த 48 நாட்களும் நம்ம பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு தனியாக பூஜை அறை இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நடு வீட்டிலேயே அந்த ஷட்கோண கோலம் போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை அதை க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக போட்டுக்கலாம். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மணப்பலகையிலையோ இல்லை ஒரு டைல்ஸ்லையோ கூட நம்ம அந்த ஷட்கோண கோலம் போட்டு பூஜை அறையில் வச்சுருக்கலாங்க. இந்த 48 நாட்களும் இந்த ஷட்கோண கோலம் நம்ம பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோலம் போட்டாலே வந்து முருகப்பெருமான் வந்து அந்த கோலத்தில் உட்கார்ந்துருவார் அப்படின்றது ஒரு ஐதீகங்க. ஸோ மற்ற நாள் இல்லாட்டியும் இந்த 48 நாள் இந்த ஷட்கோணம் கோலம் போட்டு முருகருக்காக ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகருக்குரிய எல்லா மந்திரங்களும் சொல்லலாம். சொல்ல முடியாதவங்க ஓம் சரவண பவ அப்படின்னு ஒரு 6 தரம் சொல்லிட்டு கூட நம்மளோட ரெகுலர் வேலையை செய்யலாங்க. நான் அப்படி தான் நான் செஞ்சுட்டு வரேன். இன்றைக்கி வந்து அந்த ஷட்கோண கோலம் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமையில் கிடைக்கும் போது வெற்றிலை தீபமோ இல்லை செம்பருத்தி இலை தீபமோ ஏற்றுவேன். இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிறேங்க. சரவண பவ எப்பவுமே வெற்றிலை தீபம் ஏற்றும் போது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெற்றிலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு நடுவில் தீபம் ஏற்றுவோம். இல்லைன்னா 6 தீபம் 6 வெற்றிலையிலும் ஏற்றுவோம். ஆனால் முறையாக வெற்றிலை தீபம் ஏற்றுறது எப்படின்னா அந்த வெற்றிலையில் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளும் கொஞ்சம் பன்னீரும் போட்டு நல்லா குழைச்சிட்டு நம்ம எழுதணுங்க. அந்த மாதிரி எழுதி அதுக்கு மேலே ஒரு குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு மேலே பூக்கள் வச்சு நம்ம தீபம் ஏற்றும் போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து முறையாக வெற்றிலை தீபம் ஏற்றுற முறைங்க. ஏற்கனவே வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து கோவில் குருக்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வெற்றிலை தீபம் சும்மா ஏற்றினாவே நிறைய பேருக்கு நல்ல
பலன் கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு நான் வருஷ கணக்கில் வெற்றிலை தீபம் ஏற்றுறேன், எனக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்றவங்க ப்ராப்பராக இந்த முறைப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. பொதுவாகவே வெற்றிலை தீபத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க வெற்றிலை தீபம் ஏற்றினா வீடு கிடைச்சிருமா, வெற்றிலை தீபம் ஏற்றினா நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் ஏற்றி பாருங்கள், அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த முறையில் ஏற்றுங்க. அந்த வெற்றிலையை சுத்தமாக கழுவிட்டு சரவண பவ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நமக்கு தெரிகிற மாதிரி பன்னீரும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழைச்சிட்டு எழுதுகிற மாதிரி நம்ம கையிலேயே நம்ம மோதிர விரலை தொட்டு எழுதணுங்க. இப்போ வந்து பஞ்சமி திதி அப்படின்றதுனால 5 முக தீபம், இந்த வெற்றிலை 6 வெற்றிலை வச்சுட்டு நடுவில் வந்து 5 முக விளக்கு வச்சு விளக்குக்கு அடியில் 5 ரூபாய் நாணயம். பொதுவாக எந்த பஞ்சமி திதியாக இருந்தாலும், அது வளர்பிரியாக இருந்தாலும் தேய்பிரியாக இருந்தாலும் 5 ரூபாய் நாணயம் வச்சு தீபம் ஏற்றுறது எனக்கு ரெகுலராக செய்கிற விஷயங்க. அதனால ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து விளக்குக்கு அடியில் வச்சுட்டு 5 திரி சிவப்பு கலர் திரிகாலே அடிச்சுங்க வாங்கணும். அதனால வெள்ளை கலர் திரியை போட்டுட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் பச்சை கருப்புறமும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இன்றைக்கி வராகி அன்னைக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் அப்படின்னா பானகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும், அதே போல் இனிப்பு வகைகள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு என்ன கிடைச்சதோ அந்த நைவேத்தியத்தை வச்சுக்கிறேங்க. 2 லட்டு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பால்கோவா வச்சுருக்கிறேன், 2 நெல்லிக்காய் வச்சுருக்கிறேன், சக்கரவள்ளி கிழங்கு பானகம் 5 அப்படின்ற எண்ணிக்கையில் நைவேத்தியம் வச்சுருக்குறேங்க. பூஜை அறையில் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம். அது வந்து நமக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி பஞ்சமி திதியோடு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு அப்படின்றதுனால செவ்வாய் ஓரையில் ஏற்றாமல் 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடை செஞ்சுக்கிறோங்க. பொதுவாக வராகி அம்மன் வழிபாடு அப்படின்றது வீட்டில் நாம் செய்கிறோம் அப்படின்னா 10 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சிடணுங்க. 10 மணிக்கு மேலே வீட்டில் வராகிய வழிபாடு செய்கிறத வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ தேய்பிறை பஞ்சமியில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க, ஒரு சிலர் வந்து பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க. எப்போவுமே பூசணிக்காய் தீபம் அப்படின்னா கோவிலில் தான் போய் ஏற்றணுங்க, வீட்டில் ஏற்றக்கூடாது. வீட்டில் வந்து நம்ம அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம், தேங்காய் தீபம் ஏற்றுறத கூட அவாய்ட் பண்ணிக்கனா நல்லது. கோவிலில் போயிட்டு செய்யலாம், வீட்டில் செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது சரி தவறுன்னு எனக்கு தெரியலங்க. நான் ஒரே ஒரு தரம் மட்டும்தான் தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றினேன், அதுக்கப்புறம் வீட்டில் தேங்காய் தீபம் நான் ஏற்றுறதில்ல, இந்த 5 முக விளக்கு தான் ஏற்றுறேன். ஆனால் வராகியம்மன் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேர் தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க, பூசணிக்காய் தீபம் ஏற்றுவாங்க, இன்னும் சிலர் வந்து பஞ்சமுக தீபம் கூட ஏற்றுவாங்க. நான் வந்து இந்த பஞ்சமுக தீபம் அப்படி இல்லைன்னா பஞ்சமுக தீபம் இல்லைன்னா 5 விளக்குகள் நம்ம தனித்தனியாக லைனாக வச்சு கூட ஏற்றலாங்க. நான் வந்து இந்த 5 முக தீபம் தான் ஏற்றுறேன். தீபம் ஏற்றிட்டு அழகாக முருகப்பெருமானையும் வராகியம்மனையும் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. வராகியம்மன் வழிபாடு செய்கிறது, முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதையும் பல விதங்களில் பல பேர் செய்வாங்க. வராகி அம்மனோட மந்திரமும் நிறைய இருக்குங்க. அதில் நமக்கு என்ன தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. எந்த மந்திரமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, ஓம் வஜ்ர கோஷம், இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க. என்னதான் வழிபாடு செஞ்சாலுமே வந்து கற்பூர தீப தூப ஆரத்தி காட்டுறது அப்படின்றது எல்லா தெய்வத்துக்குமே பொதுவான ஒரு விதி தாங்க. வராகி அம்மனுக்கு மட்டுமில்லை, எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் கடைசியாக கற்பூர தீப தூப ஆரத்தி காட்டுவோம் இல்லைங்களா, அப்போதான் அந்த வழிபாடோ அந்த பூஜையோ நிறைவடைந்தது அப்படின்னு பொருள்படுங்க. அப்படி காட்டக்கூடிய ஆரத்தி தான் ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து வராகி அன்னைக்குன்னு செய்யணும் கிடையாதுங்க, எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கும் செய்யலாம், முருகப்பெருமானுக்கும் செய்யலாம். இந்த இலை கிடைக்கும் போது கற்பூர ஆரத்தி காட்டும் போது இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதுதான் வந்து கற்பூர வள்ளி இலை. இந்த கற்பூர வள்ளி இலை பறிச்சுட்டு வந்தேன், அது வந்து அப்படியே நீட்டிகிட்டே இருக்குது, கொஞ்சம் அழுத்தி வச்சாலுமே அழுந்தலைங்க. இருந்தாலும் ஒரு 5 இலை எடுத்து வச்சுட்டு அதை சுத்தமாக கழுவிட்டு அது ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் ஒவ்வொரு பச்சை கற்பூரம் 2 கிராம்பு வச்சுக்கணுங்க. நல்ல பெரிய தட்டு கூட எடுத்துக்கலாம், தாம்பால் தட்டு. அப்படி இல்லைன்னா நான் வந்து சின்ன சின்ன இலையை தான் பறிச்சுட்டு வந்தேன். எப்பவுமே இலையை பறிக்கிறோம் அப்படின்னா 5 மணிக்குள்ளே பறிச்சுனாங்க. 5 மணிக்கு மேலே எந்த செடியிலிருந்து இலைகளை பறிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நியதி இருக்கு இல்லைங்களா. அதனால் வந்து 5 மணிக்குள்ளே பறிச்சுட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் வந்து நான் ஆரத்தி காட்ட போகிறேங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய ஒரு ஆரத்தி. கற்பூரவள்ளி இலையில் இந்த கற்பூரமாக அந்த கிராமம் எரியும் போது நல்ல ஒரு வாசம் வருங்க. அந்த வாசம் நம்ம வீடு ஃபுல்லாக காட்டும் போது வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வருங்க.
இப்போ வந்து அந்த கப் சாம்பிராணி ஏற்றி வச்சுருந்தேன், அதையும் வந்து காமிச்சிட்டு எல்லா வீடு ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா இதை வந்து ரெகுலராக ஏற்றுறது இல்லைங்க. என்னதான் கப் சாம்பிராணி நம்ம பார்த்து வாங்கினாலுமே இது ஃபுல்லாக கெமிக்கல் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ முன்னாலெல்லாம் வந்து தினமுமே ஏற்றுவேன் ஒரு கப் சாம்பிராணி. இப்போ வந்து தினமுமே ஏற்றுறது கிடையாது. இது மாதிரி விசேஷமான நாட்களில் மட்டும்தாங்க ஏற்றுறேன். அது கூட அந்த வீடு ஃபுல்லாக அந்த புகை காட்டும் போது எனக்கு கொஞ்சம் சைனஸ் பிரச்சனையும் இருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வீடு ஃபுல்லாக ஒரு ஸ்பெஷல் தீபமும் ஏற்ற போகிறோம். அதே போல் வந்து இந்த சாம்பிராணியை ஏற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் கிராம்பும் நுணுக்கி போட்டு அந்த சாம்பிராணியை ஏற்றி வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. நம்ம எதில் வேணாலும் அர்ச்சனை பண்ணிக்கலாம். வராகி அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், மஞ்சளால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், காசுனால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், அதே போல் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேன். ஓம் ஷியாமலாய வித்மகே அலஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வராகி அன்னையோட காயத்ரி மந்திரம். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிறேன். பொதுவாக வராகி அம்மன் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வராகி அன்னையோட 12 திருநாமங்கள் பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமய சங்கேதா, சமயேஸ்வரி, வார்த்தாளி, வாராகி, போத்ரினி, சிவா, மகாசேனா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, அரிக்னி. இந்த 12 திருநாமங்களை 5 தரம் சொன்னாலே நம்ம எல்லா மந்திரத்தையும் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் வஜ்ர கோஷம் ஒரு 5 தரம் வஜ்ர கோஷம் சொல்கிறதும் நல்ல பலனை நமக்கு கொடுக்குங்க. அதே போல் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் நான் வந்து இந்த வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போதே கந்த சஷ்டி கவசம் மனசில் அப்படியே சொல்லிட்டு வழிபாடு செய்வோம். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இந்த வேல் காக்க ஸ்வாகான்ற மந்திரத்தை எங்கேயாவது வெளியே போகும்போது சொல்லிட்டு போனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முருகப்பெருமான் வரத்துக்கு முன்னாடி அந்த வேல் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அந்த ஸ்பெஷல் தீபத்தையும் ஏற்றிட்டேன். கற்பூர வள்ளி இலை மேலே வச்சுருந்த அந்த பச்சை கற்பூரம் கிராம்பு ஏற்றிட்டு பூஜை அறையில் காமிச்சிட்டு அந்த இது வந்து வீடு ஃபுல்லாக காட்டலாங்க. ஒவ்வொரு மூலை முடுக்குலையும் காட்டலாம். அதே போல் வாய்ப்பு இருக்குது வீட்டை சுற்றி வர முடியும் அப்படின்னா வீட்டை சுற்றி கூட வரலாங்க. பக்கத்திலே யாராவது ஒருத்தர் பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிட்டு அது வந்து அணையிற மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கிட்டே வரலாங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு வந்து வீடு ஃபுல்லாக காட்டுறது நல்ல பலனை நமக்கு தருங்க. இது வந்து வராகி அம்மனுக்கு மட்டும் இந்த தீபதூப ஆராதனை காட்டணும் கிடையாது. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்பெல்லாம் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறீங்களோ செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் இந்த இலை கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் நம்ம இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலனை நமக்கு கிடைக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலையும் நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் மனக்கசப்புகள் இருந்தாலும் இதெல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆரத்தியை வந்து நம்ம ஒரு 9 மணிக்குள்ள பண்றது ரொம்ப நல்ல பலனை தருங்க. பொதுவாக வந்து 9 மணிக்கு மேலே எந்த ஒரு வழிபாடையும் நம்ம செய்ய மாட்டோம் இல்லைங்களா. ஸோ 9 மணிக்குள்ள இந்த ஆரத்தியை காட்டுறது ரொம்ப சிறந்த பலனை நமக்கு தருங்க. ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு பூஜை வந்து நல்லபடியாக நிறைவு செஞ்சுட்டேங்க. இந்த பூஜையை நான் முடிக்கும் போது மணி 7 ஆயிடுச்சு. 6 மணிக்கு ஆரம்பித்தேன். நான் பொறுமையாக தாங்க இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து டைம் இல்லை, இவ்வளோ நேரம்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லைன்றவங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த கற்பூர தீப தூப ஆரத்தி காமிச்சா கூட போதுங்க. வராகி அம்மனோட பேரை சொல்லி நிறைய பேர் செலை வச்சு வழிபாடு செய்கிறவங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வராகி அம்மன் செலை வச்சு வழிபாடு செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு தான் வராகி அம்மன் யாருன்னு தெரியல. அப்படியேப்பட்டவங்க என்ன பண்ணலாம், இப்போ வந்து வராகி அம்மன்லாம் யாரு புதுசாக இருக்குது இந்த தெய்வம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க. இவங்க புதுசாக வந்த தெய்வம் கிடையாது. ராஜராஜ காலத்திலிருந்து இருக்கிற தெய்வம். அது வரையும் அறியப்படாமல் இருந்தாங்க. இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வராகி அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிலை தான் இருக்கணும், ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படின்ற எந்த வித அவசியமும் கிடையாதுங்க. ஒரே ஒரு தீபம், அது வந்து பஞ்சமுக தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பஞ்சமி அன்னைக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா பஞ்சமுக தீபமாக இருக்கலாம். இல்லை தினமுமே வராகி நினைச்சு தீபம் ஏற்றுறதா இருந்தால் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அகல் விளக்கில் கூட தீபம் ஏற்றலாம். அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு தீப ஒளியில் வராகி அன்னை இருக்கிறதா ஆவாகனம் செஞ்சுட்டு நம்ம வந்து ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த கற்பூரெல்லாம் நல்லா எரிஞ்சிட்டு எப்படி இருக்கு பாருங்க அந்த தட்டு, நல்ல ஒரு வாசம் வருதுங்க. ஏன்னா கற்பூரவள்ளி அப்படியே கொஞ்சம் நசுக்கணும்னா ஒரு சாறு மாதிரி நல்ல ஒரு வாசம் வரும். அந்த மாதிரி வாசம் தான் வந்தது. அந்த வீடு ஃபுல்லாக காட்டும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க.
விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செஞ்சாலும் சரி, விரதமே இருக்காம பூஜைகள் எதுவுமே செய்யாமல் வழிபாடு செஞ்சாலும் சரி, இந்த ஒரு ஆரத்தியை முழு மனசோடு வராகி அம்மனுக்கு காட்டுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் வந்துடுச்சு அப்படின்னாலே வீட்டில் சந்தோஷம் வந்துடுங்க. இப்போ தேய்பிரையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 தேய்பிரை வழிபாடு செய்யணும். வளர்வரையும் தேய்பிரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க கூடாதுங்க. இப்படி தான் இருக்குது என்னுடைய பூஜை அறை. இன்னைக்கு நான் பூஜை செய்யும்போது இந்த பல்லி பக்கத்திலே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்ததுங்க. பாருங்க, எப்பவுமே இவங்க அந்த வெட்டி மாலை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இருப்பாங்க அவங்க. இன்னைக்கு நிறைய தடவை சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. வீட்டு பூஜை அறையில் பல்லி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நான் காலையில் பார்க்கும்போது பல்லி எங்கே இருப்பாங்கன்னா கீழே தீபம் ஏற்றி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே தான் இருப்பாங்க. நான் போனவொன்னே தான் என்னை பார்த்தோன்னா பயந்தெல்லாம் போகாதுங்க, அப்படியே இருந்துட்டு மெதுவாக தான் போகும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.